வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா அமெரிக்கா பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். வரக்கூடிய ஒரு வார காலம் நான் இஸ்ரேலில் இருக்கேன். இப்போ நேற்று வந்திருந்தேங்க. ரெண்டு முக்கியமான அப்ஜெக்டிவ் இதில். ஃபர்ஸ்ட், இந்த நாட்டோடைய கலாச்சாரம், இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய அரசியல் சூழ்நிலை, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய வரலாறு என்ன. ரெண்டாவது, ஜெருசலேமில் மட்டும் நம்ம 2 நாள் இருக்கிறோம். 3 இன்னைக்கு இருக்கக்கூடிய மதங்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி, ஜுடாயிசம் மற்றும் இஸ்லாம், இந்த 3 மதங்களுக்கு ஆணி வேர் அப்படின்றது ஜெருசலம் தான். ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய வரலாறு என்ன, ப்ளஸ் இவங்களுடைய நாடு எப்படி முன்னேறி இருக்கு, கம்பேர் நம்ம என்ன கற்றுக்கலாம், இவங்களுடைய பார்வை என்ன, உலக பார்வை என்ன, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹாலோகாஸ்ட், அதாவது யூதர்களுடைய அந்த இனப்படுகொலை ஹிட்லர் அந்த காலத்தில் நிகழ்த்தினது, அதை பற்றியான ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கோம். அவங்களுடைய நேஷ்னல் மியூசியம்க்கு நம்ம போயிருந்தோம். ப்ளஸ் அந்த மியூசியமில் அந்த கம்ப்ளீட்டாக அந்த நாட்டோடைய வரலாற்றை எவ்வளோ தூரம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ண முடியுமோ பண்ணி அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ் அடுத்தடுத்து வெளியில் வரும். ப்ளஸ் வேலை வாய்ப்பு, குறிப்பாக நம்ம மக்களுக்கு இங்கே என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள்ட்டையும் நம்ம பேசுகிறோம். அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கண்டிப்பாக வரும், பாருங்கள். வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இந்தியா அமெரிக்காவுடைய உறவு பற்றி ஒரு முக்கியமான கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னா, I'll always be friends with Modi, he is a great prime minister. India and United States have a special relationship, there is nothing to worry about. I don't think we have. அவருடைய அந்த லூசிங் இந்தியா அப்படின்ற ஒரு பதிவை போட்டிருந்தார் ட்ரூத் சோஷியலில். இப்போ அவரே சொல்கிறார், இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. ஐ கெட் அலாங் வெரி வெல் வித் மோடி. ஆஸ் யூ நோ, ஹீ was here a couple of months ago, we went to the Rose Garden அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சிருக்காரு. ஸோ இதில் மோடி அவர்கள் கூட நான் என்றைக்குமே நட்பில் தான் இருப்பேன். இந்தியா அமெரிக்க பிரச்சனையும் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது, இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்தியாவை நம்ம லூஸ் பண்ணலை. எனக்கும் பிரதமர் மோடிக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது. அவர் இங்கே வந்திருந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் ரோஸ் கார்டன் கூட போயிருந்தோம். ஸோ இப்போ இதில் என்ன மெசேஜ் அப்படின்னா, இப்போ இந்தியா மேலே கொடுக்கப்பட்ட அந்த அழுத்தம், குறிப்பாக 50% வரி விதிப்பு, இந்தியாவுடைய SCO சமிட் போஸ்டரிங், இது எல்லாமே அவங்கள மிகப்பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஹூ பிளிங்ஸ் ஃபர்ஸ்ட்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அழுத்தத்தை கொடுத்தாச்சு, இந்தியா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. கச்சா எண்ணெய் இன்னும் அதிகமாக ரஷ்யாட்ட நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சமயத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு விண்டோ கொடுக்குறாரு. எனக்கும் மோடி அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் நண்பர்கள் தான், எங்கள் நட்பெல்லாம் முறியலை. இந்தியா கூட இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம். இந்தியா சைனா கிட்ட போகலை, இது எல்லாமே இவர் ஒரு காலத்தில் சொன்னது தான். அதுக்கு ஒரு மறுப்பா அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு சமாதான கொடியை ட்ரம்ப் கிளியராக கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. ஸோ மீண்டும் பேச்சுவார்த்தைகள் துவங்கும். பட் இந்த அளவுக்கு வர்றதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான பேச்சுவார்த்தைகள், பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் சொல்லி நம்ம டிப்ளமசியில் சொல்லுவோம், அது நடந்திருக்கு. அதோட விளைவாக தான் நாம் இன்னைக்கு ட்ரம்ப் இப்போ இறங்கி வந்து இந்தியா என்னுடைய நண்பன், மோடி என்னுடைய நண்பன் சொல்றதுக்கான அடிப்படை ரீசன். இப்போ இது ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பட் செப்டம்பர் எண்டு அக்டோபருக்குள்ள ஒரு மினி ட்ரேட் டீல் அப்படின்றது உருவாகும் நம்ம கணிச்சிருந்தோம். இது அந்த டைரக்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. மேபி இந்த வருட கடைசிக்குள்ள இந்தியா அமெரிக்காவோட இந்த வர்த்தக போர் அப்படின்றது முடிவுக்கு வரும்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். இந்தியாவுடைய பங்கு சந்தையோடைய நிலவரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக பங்கு சந்தை முன்னேறி போயிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு க்ளோஷருக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பதிவு கொடுத்திருக்காரு. நீங்க பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. Deeply appreciate and fully reciprocate President Trump's sentiments and positive assessment of our ties. India and the US have a very positive and a forward-looking, comprehensive and a global strategic partnership அப்படின்னு போட்டு ரியல் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி ட்ரம்ப் அட்டாக் பண்ணியிருக்காரு. ரொம்ப காஷியஸா, எச்சரிக்கையா, எந்த அளவுக்கு ட்ரம்ப் அப்படியே எமோஷனலாக உருகி நானும் மோதியும் நண்பன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம டிப்ளமேட்டிக்காக ஃபுல்லி ரெசிப்ரோகேட் பிரசிடென்ட் ட்ரம்ப் சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. ஃபுல்லி ரெசிப்ரோகேட்னா நானும் இதுக்கு வழிமொழிகிறேன், ட்ரம்ப் சொன்னதுக்கு அவருடைய நட்பு அப்படின்றது கெடலை, அவருடைய நட்பு அப்படின்றது கெடலை. இது வந்து ஒரு பாசிட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் அவர் டைஸ், ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்கறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா அண்ட் யூஎஸ் ஹேவ் a very positive and a forward looking comprehensive and a global strategic partnership அப்படின்னு சொல்றாரு.
இந்தியா அமெரிக்க உறவு அப்படின்றது வருங்காலத்தை கணக்கில் கொண்டு காம்ப்ரஹென்சிவ் மிகப்பெரிய எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாரு. குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ன்றது உலக நிகழ்வுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் அப்படின்றத மீண்டும் அந்த மையத்துக்கு கொண்டு போறாரு. இப்போ காம்ப்ரஹென்சிவ் அப்படின்ற போது இந்தியா அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள், அமெரிக்காவுடைய டெக்னாலஜி, செமிகண்டக்டர், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ் எல்லாமே மீண்டும் கவர் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து தலைமாறி போல மீண்டும் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்றத பிரதமர் உணர்த்துறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நிகழ்வு ஷி ஜின்பிங்கோடைய அந்த SCO சம்மிட்டுக்கு பிறகு நடந்த வெற்றி விழா, அதாவது அந்த விக்டரி பரேடு, அதில் அவங்க காமிச்ச போஸ்டிங் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இந்தியாவும் அமெரிக்காவும் இருக்கும் அப்படின்ற போது மீண்டும் சைனாவை மையப்படுத்தி தான் பொருள்படக்கூடிய லெவலில் பேசுகிறாரு. இது சமாதானத்துக்கு ரெண்டு பேருமே நேரடியாக பதிவு போட்டு, இப்போ பீட்டர் நவாரோ இவங்க பெசன்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவுடைய ஊடகங்கள் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு பார்த்தோன்னா அங்கே ஒரே ஒரு ஆள் தான் அங்கே எல்லாமே. அங்கே அந்த அரசாங்கத்தோட பியூன் வேலையில் ஆரம்பித்து பிரசிடென்ட் வேலை வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான். அது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஸோ ட்ரம்ப்போடைய இந்த ஒரு இறங்கி வந்து நான் நண்பன் பேசினதுக்கு நாமளும் ரெசிப்ரோகேட் பண்ணுறோம், இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரஹென்சிவ் குளோபல் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற போது வரக்கூடிய அடுத்த 30 வருஷத்துக்கு இரண்டு நாடுகளும் இணைந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒன்று மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இன்னொன்று இருக்கிறதுலே பழமையான ஜனநாயக நாடு. நாம தடம் மாறி போகக்கூடாது அப்படின்ற மறைமுக மெசேஜுமே அமெரிக்காவுக்கு குறிப்பா ட்ரம்ப் அவருக்கு கொடுக்கிறாரு. அப்போ ஒரு வாரம் முன்னாடி SCO சம்மிட்ல சீனாவுக்கு நண்பன் காமிக்கக்கூடிய பிரதமர் இப்போ மீண்டும் அமெரிக்காவோட சேர்ந்துட்டாருன்னா அப்படி கிடையாது. இது எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பக்கம் சைனா லெட் அலையன்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ சைனா, ரஷ்யா, வடகொரியா, ஈரான் பிளஸ் ஒரு 5 நாடுகள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு இராணுவ ரீதியாக பார்த்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம ரிசோர்சஸ் வகையாக பார்த்தாலும் சரி, எந்த வகையில் பார்த்தாலுமே இது ஒரு ஹெவி அலையன்ஸ். இந்த பக்கம் அமெரிக்கா மற்றும் G7 நாடுகள், இது ரெண்டையும் ஒரே ஒரு தராசில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சைனா லெட் அலையன்ஸ் அப்படின்றது ஹெவியாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இந்தியா SCO பக்கம் போச்சு அப்படின்னா அமெரிக்கா வீழ்ந்துரும் அப்படின்றது ஏற்கனவே பழைய காணொலிகளில் நம்ம பார்த்துருக்கோம். 2 நாள் முன்னாடி போட்டதெல்லாம் தெளிவாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வல்லுநர்கள், ஜேம்ஸ் போன்றவங்க கூட இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்தியா அமெரிக்கா பக்கம் அலையன்ஸில் ஒரு ட்ரேட் பார்ட்னராக, ஒரு குளோபல் பார்ட்னராக இந்தியா கூட நிற்கிது அப்படின்ற போது இந்த அலையன்ஸ் மேலே இருக்குது. 2 வருடம் முன்னாடி இந்தியாவுடைய இந்த மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் அப்படின்றது எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் அணி சேராம எல்லாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறது, எல்லாருக்கிட்டையும் அந்த உறவோடு இருக்கிறது அப்படின்ற போது உலகப்போர் 2ல் சுவிட்சர்லாண்டுக்கு என்ன ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது இங்கே இருக்கும். சைனாக்கு இந்த சைனா லெட் அலையன்ஸில் இந்தியா வேணும் அப்படின்ற போது இந்தியாவுக்கு அந்த பார்டர் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய கட்டாயம் சீனாக்கு இருக்குது. அவங்க தீர்க்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அதே சமயம் அமெரிக்காவுக்கு இந்தியா வேணும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா அப்படின்ற போது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணமே தவிர இந்த எடுத்தவங்க ஒருத்தன் இந்த மாதிரி ட்ரம்ப் பண்ணது எதுவுமே இங்கே செல்லாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியாச்சு. இவங்க கொடுத்த எந்த அழுத்தமுமே செல்லலை அப்படின்றத இங்கே தெளிவாக பார்த்தோம். அதனால தான் ட்ரம்ப்பை இப்போ நேரடியாக சோஷியல் மீடியா பதிவெல்லாம் போட்டு நான் நீ நண்பன் சொல்லி இந்த ஒரு நட்புக்கரம் நீட்டுற இந்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டாண்டு. இப்போ எந்த பக்கமும் இந்தியா சாயக்கூடாது. இப்போ இந்த 2 அலையன்ஸுக்குமே எதிரும் புதிருமா நிற்கிற இவங்களுக்கு வேணும் அப்படின்ற போது அவங்களுக்கு இந்தியா இல்லாத ஒரு இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியை நினைச்சே பார்க்க முடியாது. மீண்டும் ட்ரம்ப் சைனாவை தான் குறி வைக்கிறார். இப்போ இதற்கு நடுவில் இந்த பதிவுகள்லாம் போட்டு முடிஞ்சு சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற போது இவங்களுடைய இன்னொரு அப்ரோச் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஷரி அட்வைசர் பெனட்டும், அதன் பிறகு அவங்களுடைய எக்கனாமிக் அட்வைசர் பீட்டர் நவாரோ மீண்டும் அதே டோனில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஐரோப்பிய யூனியன் நாடுகள் செகண்டரி சாங்ஷன் மாதிரி அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் சேர்ந்து செகண்டரி சாங்ஷன் ரஷ்யா மீது போட்டாங்க அப்படின்ற போது ரஷ்யா திவாலாயிரும், இந்த சண்டை நின்று போயிடும்.
அந்த வார்த்தையை அவங்க திரும்ப சொல்றாங்க. இப்போ செகண்டரி சாங்ஷன் என்ன? ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு பொருளாதார தடைகள். ரஷ்யா மேல நேரடியாக போட்டிங்கன்னா அது பிரைமரி சாங்ஷன். ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் மேல போட்டிங்கன்னா செகண்டரி சாங்ஷன். அப்ப செகண்டரி சாங்ஷன் அப்படின்றது யாரை குறிக்குது? ஃபர்ஸ்ட் சைனா, ரெண்டாவது இந்தியா. இப்போ இந்த ரெண்டு நாடுகள் மேல நீங்க பொருளாதார தடைகள் போடணும், அதுவும் அமெரிக்கா மட்டும் கிடையாது, ஐரோப்பிய யூனியனும் சேர்ந்து போடணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல நேத்து பிரதமர் மோடி பிரெஞ்சு அதிபரோட நான் பேசின இரு நாட்டு உறவுகள், குறிப்பா வர்த்தகத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா இதே வார்த்தையை சொல்லிட்டு போறாரு, இந்தியாவும் ஜெர்மனியும் ஒன்று சேர்ந்து வர்த்தகத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்ட்டு. யூகே கூட ஏற்கனவே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம். இப்போ ஐரோப்பா மீண்டும் அமெரிக்காவை நம்பி இந்தியா மேல செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி போட்டாங்க அப்படின்னா அதோட பாதிப்பு அவங்களுக்கு தான் இருக்குமே தவிர நமக்கு இருக்காது. ரெண்டாவது, இதுல இந்தியா தனியா இல்லை, சைனாவும் இருக்கு. சைனாவை பகைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்றத மேக்னெட் மற்றும் ரேர் எர்த் மினரல்ஸை ஹோல்டு பண்ணி அமெரிக்காவுக்கு சைனா புரிய வச்சிருக்கு. ஐரோப்பிய யூனியன்ல பயன்படுத்தப்படக்கூடிய கிட்டத்தட்ட 60% பொருட்கள் சைனாட்டிருந்து வருது, அவங்களுடைய டெக்னாலஜி உட்பட. அப்போ இந்த இடத்துல ஐரோப்பிய யூனியனுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்தியாவையும் சைனாவையும் இல்லை இந்தியாவை குறி வச்சு செகண்டரி சாங்ஷன்ஸ் மூலியமா நாங்கள் பண்ணோம் அப்படின்ற போது இந்த போரோட தன்மையை இந்தியா அமெரிக்கா உறவோட சேர்த்து பார்த்தா தான் அது கரெக்டா இருக்கும். அந்த வகையில் ட்ரம்ப் நட்புக்கரம் ஓப்பனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுப்பா இனிமேல் சண்டை போட்டுக்கலாம் வேணான்னு இறங்கி வரும்பொழுது ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே இந்தியாவை எதிர்த்து பேசுறாங்க, இந்தியா மேல செகண்டரி சாங்ஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா மீண்டும் அவங்க கேரட் அண்ட் ஸ்டிக்கை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியுது. இந்தியா இப்போ ஒரு புது லாபிங் ஏஜென்சியை நம்ம அமர்த்தி இருக்கிறோம். அந்த லாபிங் ஏஜென்சி இப்போ ட்ரம்போட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவும் அந்த அழுத்தத்தை முழுசும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா அழுத்தத்தை முழுதும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா இந்தியா கிட்ட சரணடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தலையங்கம் எழுதுவாங்க. ட்ரம்ப்புக்கு உள்நாட்டு பாலிடிக்ஸ்ல அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ ட்ரம்ப்பை பொறுத்தவரை இந்தியா அமெரிக்கா பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னா கிட்டத்தட்ட சால்வ் ஆயிருச்சு, அது ஒன்று குறிக்குது. அதே சமயம் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்தணும் அப்படின்ற போது அங்க அந்த அழுத்தம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நாங்கள் சரண்டர் ஆகலை, இந்தியாவை இறுக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி H1B வீசா கட் பண்ணணும், அவுட் சோர்சிங், கால் சென்டர்ஸ், BPOs, நாலேஜ் சென்டர்ஸ், கேப்பபிலிட்டி பில்டிங் சென்டர்ஸ், இது எல்லாமே இந்தியாவில் பெருமளவுக்கு இருக்கு, இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் தடை செய்யணும் ட்ரம்ப் ஆலோசனை பண்றாரு. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நட்புக்கரம் மீண்டும் நீட்டிட்டு ஆனா கொஞ்சம் அழுத்தத்தையும் கொடுக்கிறது. நீ இல்லைன்னா நான் இதை பண்ணுவேன், இல்லைன்னா இதை பண்ணுவேன், இல்லைன்னா இதை பண்ணுவேன்ட்டு. ஸோ பொருளாதார தடைகளை தாண்டி வந்துட்டாங்க. அடுத்தது இவங்க செகண்டரி சாங்ஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. மூணாவது H1B விசா பத்தி பேசுறாங்க. நாலாவது இந்தியாவுடைய அவுட் சோர்சிங் எல்லாம் நிறுத்தணும், அமெரிக்கா நிறுத்தணும், அப்பதான் இந்தியா வழிக்கு வரும், இந்தியா அமெரிக்கர்களுடைய வேலையை விழுங்கிடுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நெகோசியேஷன் டூல் தான். ஒன்றும் 2 மாத காலத்துக்குள்ள இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, உலகத்தோட ஒரு நம்பர் 1 சக்தி இந்தியாவை அழுத்தம் கொடுத்து இந்தியாவை எதிர்த்து நின்று இன்னைக்கு அவங்களே இறங்கி பேசும்போது அந்த ஈகோ ஹர்ட் ஆயிருக்கிறது. ட்ரம்போட தனிப்பட்ட ஈகோ மட்டும் சொல்லலை, நான் இந்தியா அமெரிக்காவை பற்றி பேசுகிறேன். அமெரிக்கா ஆஸ் அ கண்ட்ரியாக நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது கொஞ்சம் அசாதாரணமாக தான் இருக்கும். எந்த இடத்துல இந்தியா வீக் பண்ண முடியும் அப்படின்றத லாங் டேர்மாக அவங்களும் யோசிப்பாங்க. ஆனால் இந்தியாவை காலி பண்ணுறதுக்கு கிடையாது, ஓரளவுக்கு தன்னோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே சமயம் நம்ம எடுத்த இந்த ஸ்டாண்ட்னால இன்னொரு ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இதாவது ஐரோப்பிய யூனியன் மொத்தமும் போய் அமெரிக்காட்ட இன்னைக்கு சரணடைஞ்ச கதையை நம்ம பார்த்தோம். அவங்க அமெரிக்காவை விட்டு தங்களுடைய வெளியுறவு கொள்கையை இந்தியா மற்றும் சைனா கிட்ட நேரடியாக வைக்கணும் பார்க்குறாங்க. ட்ரம்ப்பை இனிமேல் நம்பக்கூடாது, நம்பவும் கூடாது, ட்ரம்ப்ன்றத விட அமெரிக்கா இனிமேல் நம்பக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த வகையில் இவங்க எடுத்த இந்த அதிரடி முடிவுனால மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் செட்பேக்கை அமெரிக்கா சந்திச்சிருக்கு. அதுதான் ட்ரம்போட ட்வீட் இப்போ இது குறியிடுது. அதே சமயம் நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா ஒரு அடிபட்ட ஒரு மிருகமா இப்போ பார்க்கும் பொழுது எப்படியாவது இந்தியாவை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான சில ஆக்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஸோ இந்தியா அமெரிக்கா ஒருன்றது மீண்டும் பயங்கர நட்போட போயிடாது. ஒரு காஷியஸா
நீ எனக்கு கட்டுப்பட்டு நிற்கணும், நான் உங்கள்கிட்ட கட்டுப்பட மாட்டேன், ஆனால் நீ நண்பர்கள். இந்த ஒரு முரணில் தான் இந்த இந்தியா அமெரிக்காவுடைய உறவு அப்படின்றது டிராவல் பண்ண போகுது. என்ன நடக்கும்ன்றதை அடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.